வணக்கம் அண்ட் வெல்கம். ஆசிவக கடவுள் என்று அழைக்கப்படும் கிராம தெய்வமான அய்யனார் பற்றியும், அப்படி பழமையான ஐயன் வழிபாடு செய்து போர்வாகை சூடிய வீரர்களை பற்றியும், தன் கற்பை காக்க உயிர் நீத்த உத்தமியின் வரலாற்றையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிபி 833 காலகட்டம் அது. புனியனசு ஏறிய 7 புதல்வர்களை அடக்கி கற்புடை பெண்ணை கடவுளாக போற்றி பிறந்த பொன்னாட்டை விட்டு புகுந்த வளநாடு வந்து போர் முரசு கொட்டி தந்தையின் வாக்கை தெய்வ வாக்காக ஏற்று சோழக்கொடி ஏந்திய கைகளில் மீன்கொடி ஏந்தி போர்க்களம் சென்று வாளேந்தி போர் செய்து குருதி கொட்டி வெற்றி வாகை சூடி காவேரி கரையையும் வைகை கரையையும் காத்து நின்று வீர சொர்க்கம் ஏந்திய வீரர்களின் வரலாறு. சோழ நாட்டின் உறையூரில் சோழர்களின் அரண்மனையில் ராஜதந்திரியாகவும் கணக்கனாகவும் பணியாற்றி வந்தவர் ஆதிராசு பிள்ளை. அவருக்கு அரியனன், அந்தணன், குள்ளனன், புத்தனன், புள்ளனன், பெரியனன், பெருங்கர்ணன் ஆகிய 7 புதல்வர்களும் ராசாத்தி என்ற ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாங்க. இந்த 7 புதல்வர்களுமே சோழ பேரரசின் சிறந்த படைத்தளபதியாக திகழ்ந்தனர். இவர்களின் தங்கை ராசாத்தி என்பவள் கற்பிற்கு இலக்கணமாக பெண்மைக்கு பெருமை தேடிடும் வகையில் பொற்பாதங்கள் கூட பூமியில் படாத கற்புக்கரசியாக திகழ்ந்தாள். பேரழகு கொண்ட ராசாத்தி தினமும் கோவில் செல்வதை வழக்கமாக கொண்டவள். தன் குல தெய்வமான மார்க்கமுடையார் ஐயன் திருக்கோவில் காவிரி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கும். அங்கு தினமும் சென்று வழிபாடு செய்வது வழக்கம். தங்கைக்கு வேண்டியதெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் 7 அண்ணன்மார்களும். சீரும் சிறப்புமாக சென்று கொண்டிருந்த அவர்களின் வாழ்க்கையில் திடீரென கிளம்புது ஓர் பிரச்சனை. வழக்கம் போல் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ராசாத்தியை சோழ இளவரசன் பார்க்க அவள் மீது மோகம் கொள்கிறான். ராசாத்தியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசை கொள்ள இந்த விஷயம் ஆதிராசு பிள்ளைக்கும் அவரது புதல்வர்கள் 7 பேருக்கும் தெரிய வந்தது. சோழ அரசிடம் விசுவாசியாக இருந்ததை எண்ணி நாம் சண்டையிடுவது முறையல்ல என்று உறையூரில் இருந்து புறப்பட தங்களின் பதவிகளை அரசரிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். இதை அறிந்த சோழ இளவரசன் தன் படைகளுடன் ராசாத்தியை சிறைபிடிக்க அவர்களை துரத்தினான். இறுதியில் சோழ இளவரசனுடன் 7 புதல்வர்களும் சண்டையிட பெரும் படையினை சமாளிக்க இயலாத அண்ணன்மார்களை பார்த்து வெகுண்ட ராசாத்தி தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள அருகே நெருப்பு எரிந்து கொண்டிருந்த சோழ குழியில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தன்னிடம் இருந்த பட்டுச் சேலையை தன் நினைவாக அண்ணன் 7 பேரிடம் ராசாத்தி கொடுத்தாள். போரின் இறுதியில் சோழ இளவரசன் தப்பியோட அந்த 7 அண்ணன்மார்களும் அப்பட்டுச் சேலையுடன் காவிரி கரைக்கு வந்தாங்க. தங்கையை இழந்த சோகத்தில் திக்கு திசையறியாத 7 பேரும் ஆதிராசு பிள்ளையும் நின்றனர். காவிரி கரையின் மறுபுறம் தங்களின் குலதெய்வ கோவிலான மார்க்கமுடையார் கோவிலை பார்த்தனர். கொட்டும் மழையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓட தங்கள் குலதெய்வத்தை பிரார்த்திக்க ஒரு பெரிய பனைமரம் எதிர்கரையில் இருந்து இக்கரைக்கு ஒடிந்து விழ அதை பற்றி கொண்டு கோவிலுக்கு வந்தடைந்தனர். தங்கை கொடுத்த பட்டுச்சேலை அவர்களின் குலதெய்வ கோவிலிலே புதைத்து வைத்து தெய்வமாக வழிபட தொடங்கினர். பிறகு சோழ நாட்டில இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க. கிபி 835 வரகுண மகாராஜா பாண்டியன் ஆதிராசு பிள்ளையையும் 7 புதல்வர்களையும் தன் அரசவை ராஜதந்திரியாக நியமித்தார். ராஜசேவை அதிகாரங்களை கொடுத்து சோழ அரசை வெற்றி கொண்டு இடவை நகர் என்று அழைக்கப்படும் சோழ அரசின் ஒரு பகுதியையும் ஒப்படைத்தான். வரகுண மகாராஜாவுடன் போர் சென்ற 7 புதல்வர்களும் பல்லவனை கருவூரிலும் சோழனை திருவியலூர், திருநைதானம், ஆடுதுறை, கும்பகோணம், செந்தலை, திருக்கொடுக்கா, திருசோற்றுதுறை போர்களில் குருதி சிந்தி வெற்றி கனியை தேடி தந்தனர். இதை பற்றி கல்வெட்டுகள்ல பொறித்தும் வைத்தனர். பின்பு கிபி 842 ஆண்டுகளின் பாண்டிய சேர அரசுகளிடையே நல்ல உறவு மேம்பட பாண்டியன் கொடுத்த சிபாரிசு ஓலையுடன் சேர நாடு சென்று புத்தனன் மற்றும் பெருங்கர்ணனை அங்கேயே தங்க விட்டுட்டு சேர நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்த அவள் நாடு என்று அழைக்கப்படும் சுருளி ஆறு முதல் கம்பம் பள்ளத்தாக்கு வீரபாண்டி வரையிலான வயல்வெளிகள் நிறைந்த முல்லைக்கால் என்று அழைக்கப்படும் உப்பார்பட்டி வந்தடைந்தனர். இதில் வரும் வழியில் புத்தனன் ஏரிமேலியிலும், குள்ளனன் கலையனூரிலும், புள்ளனன் வீரபாண்டியிலும், அரியனன் சின்னமன்னூரிலும் தங்கிவிட்டனர். காலப்போக்கில் பெரியனன் சோழ நாட்டில் தன் குலதெய்வமான மார்க்கமுடையார் திருக்கோவில் தன் தங்கை நினைவாக புதைத்து வைத்து வழிபாடு செய்த இடத்திற்கு அடிக்கடி சென்று வழிபட்டு வர
பிற்காலத்தில் பெரியண்ணன் தங்கள் குலதெய்வ கோவில் பிடிமண் எடுத்து வந்து அவள் நாட்டில் அப்போதைய சதுர்வேத மங்கலம் என்று அழைக்கப்பட்ட தற்போது உப்பார்பட்டி என்று அழைக்கப்படும் கிராமத்தில் கோவில் எழுப்பி தன் தங்கையான ராசாத்தியையும் பெண் தெய்வமாக தன் குல தெய்வங்களுடன் இணைத்து வழிபட தொடங்கினான். 7 புதல்வர்களில் பெரியண்ணன் வழிவந்த கும்புவள்ளிகள் பிற்காலத்தில் கோவிலினை பராமரித்து இன்று வரை தன் பாட்டனார் ஆதிராசு மற்றும் ராசாத்தி அம்பிகைக்கும் சேர்த்து மார்க்கமுடையார் ஐயனுக்கும் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். வீரமிக்க வரலாற்றை கூறக்கூடிய இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா, தேனி மாவட்டம் தேனியில இருந்து கம்பம் செல்லும் வழியில் வீரவாடியை அடுத்து உப்பார்பட்டி எனும் இயற்கை எழில் கொஞ்சும் வயல்வெளிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை அரணாக கொண்டு முல்லைக்கால் எனும் முல்லையாற்றங்கரையில் ஸ்ரீ மார்க்கமுடையார் பெரியாண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வரலாற்றில் குறிப்பிட்டதை போல் 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில அமைக்கப்பட்டதுதான். கோவிலின் தலவிருட்சமாக இலுப்பை மரம் விளங்குகிறது. கோவிலின் சிறப்பு, மார்க்கமுடைய அய்யனார் தம்பதி சமேதராக பூரணகலை புஷ்கலை அம்பிகளுடன் காட்சியளிக்கிறார். அய்யனை மார்க்கமுடையார் என்றும் பெரியாண்டவர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த கோவில்ல 21 சேனைகளுடன் 61 பந்திகளும் இதர பரிவார மூர்த்திகளுடன் ஐயன் காட்சி தருகிறார். தன்னிடம் வாடி நிற்கும் பக்தர்களின் குறைகளை நீக்கிடும் மார்க்கத்தை அந்த நொடிபொழுதே வழங்கிடும் தெய்வமாக, வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் ஐயனாக மார்க்கமுடையார் அய்யனார் விளங்குகிறார். ஐயனின் சிறப்பு வழிபாடாக கருதப்படுவது பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற தேங்காயில் நெய் தீபமிட்டு வழிபாடு செய்து வருகின்றனர். நினைத்த காரியம் நிறைவேற இந்த வழிபாட்டு முறை கோவிலின் தனி சிறப்பாகும். திருக்கோவில் உற்சவம் வருடந்தோறும் மகா சிவராத்திரி அன்று ஐயனின் ஆபரணங்கள் 21 சேனைகளின் ஆபரணங்கள் நிறைந்த பெட்டியினை அலங்காரம் செய்து திருவீதி உலா மற்றும் 3 நாள் திருவிழாவானது இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் ராசாதி அம்பிகைக்கு 7 அண்ணன்மார்களும் வாரி கொடுத்த கொலைகளை நினைவு கூறும் விதமாக சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் செய்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சிறப்புகளும் பெருமைகளும் தாங்கி நிற்கும் இந்த மார்க்கமுடையார் ஐயன் கோவிலுக்கு நாமும் சென்று பலனடைவோம். ஏன்னாங்க இந்த காணொளியில வேண்டி வந்த வரத்தோடு வேண்ட மறந்த வரத்தையும் தரும் தேனி மாவட்டம் உப்பார்பட்டியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மார்க்கமுடையார் என்ற பெரியாண்டவர் கோவிலின் வரலாற்றை தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குறுநகை மொழியால். நன்றி, வணக்கம்.